அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம்தான். கால்சியம் சத்து அதிகரிக்கிறதுனால நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னெல்லாம் இருக்கலாம், அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய கால்சியம் சத்து உணவுகளை சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது அதுவே நமக்கு உடலில் எதிர்வினை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம என்ன சொல்லலாம்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது கால்சியம் சத்து அதிகரிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு தெரியுங்களா? உங்களுக்கு தண்ணி தாகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய யூரின் வெளிப்படுறது, நிறைய வியர்வை வெளிப்படுறது, இதனால் உடம்புல டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த சொல்யூட் அப்படிங்கிற விஷயம், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து கற்களாக மாற ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம ரத்தத்தில் கால்சியம் சத்து ரொம்ப கூடுதலாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்போ உடலில் அமிலத்தன்மை ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அடிக்கடி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஜீரண மண்டல பிரச்சனை, அடிக்கடி கேஸ் மாதிரி இப்போ ஃபார்ம் ஆகிக்குது, அடிக்கடி பசியின்மை இருக்குது, இல்லை மலச்சிக்கல் அடிக்கடி உருவாகுது, அஜீரண கோளாறு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் உங்கள் ரத்தத்தில் கால்சியம் சத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய பாதிப்புமே கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாகும் பொழுது டிப்ரெஷன், ஆன்சைட்டி, தூக்கமின்மை, தனிமையான உணர்வு, இது எல்லாத்தையும் உணர முடியும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கோ அவங்க ஒரு வேளை கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையா சாப்பிட்டுட்ருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சு பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்குது. அதே மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனை, இன்றைக்கி இருதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த படபடப்பு அதிகமாக இருக்கிறது, இர்ரெகுலர் ஹார்ட் பீட், பால்பிட்டேஷன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் அதிகமாக உருவாகிறதுக்கும் நம்ம ரத்தத்தில் கால்சியம் சத்து கூடுதலாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்றைக்கி எலும்புகளில் நிறைய கால்சியம் சத்து சேரும் பொழுது அதுவே நமக்கு எதிர்வினை புரியக்கூடியதாக இருக்கும். சீக்கிரம் எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கும், எலும்பு மிருதுவாகிறது, ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் அதிகமாக கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கும் பொழுது அதுவே ஒரு முக்கிய காரணமாக அமையிறது. அதே மாதிரி நரம்பு படபடப்பு, நடுக்கம், இதெல்லாமும் அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம கால்சியம் சத்து அதிகமாக எடுத்துக்கிறதும் பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் தொடர்ச்சியாக கால்சியம் சத்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எல்லாமே தவறு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் ஒரு ட்ரக் இன்டர்வல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு இடைவெளி அப்படின்னு இருக்குது. அது மருத்துவர் சொல்கிற விதிமுறையின் படி நீங்கள் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் ஏதாவது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கால்சியம் சத்து மாத்திரைகளை நீங்கள் நிறையா சாப்பிட்றீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை நிறுத்தணும். அதை எடுத்துக்கிறத நிறுத்திட்டு மருத்துவரோட உதவியை நாடணும். ரெண்டாவது விஷயம், வைட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கிறீங்க அல்லது வைட்டமின் டி சத்து நிறைந்த சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் நிறுத்திட்டு அதுக்கான மாற்று விஷயங்கள் என்னவோ அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போது சத்து மாத்திரைகள் நிறையா சாப்பிட்றத நிறுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த விஷயம், பால் சேர்ந்த பொருட்கள், பால், தயிர், சீஸு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிட்றோம், நமக்கு கால்சியம் கிடைக்கணும் நிறைய சாப்பிட்றோம் அப்படிங்கும் பொழுது அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்து பார்த்தோன்னா வாக்கிங் எக்ஸசைஸை ரெகுலரைஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம இம்மொபிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு நகராமல் ஒரு அசைவில்லாமல் இருக்கிறதுமே நம்ம ரத்தத்தில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ரெகுலர் வாக்கிங், ரெகுலர் எக்ஸசைஸ் மைல்டாக பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் எலும்புகளில் சேரக்கூடிய கால்சியமோட அளவை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியத்தினுடைய அளவை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் புரதம் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கணும். இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டேட்ஸ் நம்ம நிறைய நட்ஸ் எடுத்துக்கிறது அல்லது நம்ம எடுத்துக்கக்கூடிய புரதம் கொட்டை வகைகளில் இருக்கக்கூடிய ஃபைட்டேட்ஸ் வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அது சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க நம்ம நிறைய கொட்டை பருப்பு வகைகளை எடுக்கும் பொழுது கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து தடுக்கப்படும். அப்போ இதை நீங்கள் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணணும். யாருக்கெல்லாம் கால்சியம் குறைபாடு இருக்கோ அவங்க நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸோ நிறைய வந்து கொட்டை வகைகளை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு கால்சியம் குறைபாட்டை ஏற்படுத்திடும் அதிகமாக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். யாருக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கோ, கால்சியம் சத்து ரத்தத்தில் ரொம்ப கூடுதலாக இருக்கும், அவங்க இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸும் கொட்டை வகைகளையும் எடுக்கும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா கால்சியம் அப்சார்ப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுது. அதனால் எலும்புகளில் சேரக்கூடிய கால்சியம் குறையும் பொழுது ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய கால்சியத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துப்பொருள் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும். இன்றைக்கி அது இருக்கக்கூடிய உணவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆக்சலேட் நிறைந்ததாக இருக்கக்கூடியது வந்து முக்கியமாக சொல்லப்படக்கூடியது இஞ்சி. ஸோ யாருக்கெல்லாம் அதிகமான கால்சியம் சத்து ரத்தத்தில் இருக்கோ அவங்க அடிக்கடி இஞ்சி டீ மாதிரி போட்டு எடுத்துக்கிறது அல்லது இஞ்சி சாறை தேனோடு கலந்து எடுத்துக்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸஸ் கால்சியத்தை வந்து வெளியேற்றக்கூடியதாக இருக்கும். அப்போது கால்சியம் சத்து அதிகரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மீறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கணும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.